ஸ்குவாட் நேற்று சென்னைக்கும் எஸ்ஆர்எஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் வந்து வழக்கம் போல் வந்து சென்னை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 10th பிளேஸை வந்து பர்மனெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம சென்னையோட இன்னிங்ஸ் இந்த வருஷம் போயிட்டுருக்கு. ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்சோல்டு பிளேயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து பயங்கரமான கலக்குன்னு அது வேறு யாரும் இல்லை, டிவால்ட் பிரேவிஸ். ஸோ மினி ஏபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு 17 பாலுக்கு 17 ரன்னும், அடுத்து 24 பாலுக்கு 42 ரன்னும் அடித்து பட்டே கிளப்பியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பேட்டிங் ஃபீல்டிங் இவனுடைய எனர்ஜி வந்து செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஸோ எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாகவும் இருந்தது. 25 பாலுக்கு 42 ரன் அடிச்சு எல்லாருமே வந்து எல்லாருடைய கவனத்தையுமே வந்து ஈர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம். எனக்கு இவங்களுடைய ஆக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஓப்பனிங்கில் வந்து மாத்ரே, மிடில் வந்து பிரேவிஸ், இவங்க 2 பேருமே வந்து சென்னையில் இனிமேல் லாங் லீடாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் வந்து தோனி சொல்லியிருந்தார். ஸோ ஆக்சுவலாக நேற்று நடந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 ஓவர் வரைக்கும் நம்ம சூப்பராக பேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். தோனி அவுட் ஆன அப்புறம் கடைசி ஒரு 4 ஓவருக்கு வந்து 20 ரன் தான் அடிச்சாங்க, 20-25 ரன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் தீபக் கூட ஆடுறதை பார்க்கும்போதெல்லாம் பயங்கர வெறுப்பாக இருந்தது. இதெல்லாம் சென்னை டீம் அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதை பார்க்குற சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எனவே முடிஞ்சது இந்த டோர்னமெண்ட்டை நம்ம கைவிட்டு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கான டீமை வந்து பில்ட் பண்ணுறதுல தான் இனி சிஎஸ்கே பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாய்.